பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே. ஜெய் வாராகி. தனுசு ராசி பராபவ வருடம் ஆடி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்திலிருந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. சில பேர் ஒரு புதிய வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க, இல்லைன்னா பழைய வழக்குகளை, நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கோர்ட்டு கேஸில் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வாய்தா அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் அது ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். வழக்குகளில் வெற்றி. சில பேருடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது இந்த நேரத்தில் ஒரு ஆடி மாதத்தில் ஒரு 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு அளவு சரியாயிடும். கருத்து வேற்றுமைகள் எல்லாம் சரியாயிடும். உடன் பிறந்தார்களுடைய பிரச்சனை ஓரளவு சரியாயிடும். உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்காங்க. அப்போ உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கும் பொழுது கொஞ்சம் தகப்பனாருடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத உயர் அதிகாரிகிட்ட யாராவது தேவையில்லாத பேசி மாட்டிக்கிடுவாங்க. பிரச்சனைகளை, வம்பு வழக்கில் இவங்களே ஏற்படுத்திக்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பணிவோடு பேசணும்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த பிரச்சனைக்காக நீங்கள் போய் அவங்கள சந்திக்கிறீங்களோ கொஞ்சம் பொறுமையோடு பணிவோடு பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். சில நேரங்களில் வயிறு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தேக ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் சூரிய பகவான், குரு பகவான், 16ஆம் தேதிக்கு மேலே புத பகவான் வந்துடுவார். 8ஆம் இடத்துல இந்த 3 பேர் இருப்பாங்க. 3 கிரகங்களும் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம். ஏதாவது இருக்கிற தொழில்களை இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு மந்தமாக இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் தொழில் விருத்தி ஆகிடும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்க உண்டான பாதைகள் உங்களுக்கு தெரியும். சரி, இனிமேல் தொழிலுக்கு எந்தவித பங்கம் இருக்காது, தொழில் நிம்மதியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு ஒரு இருக்கிற தொழிலை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தொழிலை டெவலப் பண்ணிடுவீங்க. நீங்கள் அந்த தொழிலை ஒரு 4 பேர் கீழே வச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் உயர்ந்துடும். பெரிய தொழிலாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வேலையாட்கள் கூடுதலாக வந்துடுவாங்க. இதனால் வர வேலைக்கு ஆள் வரல, கிடைக்கல, சம்பளத்துக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா இனிமேல் வேலையாட்கள் வந்துடுவாங்க. வேலையாட்கள் ஒரு வேலை நல்லபடியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மொத்தத்தில் வேலையில் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. கணவன் மனைவி இடையில கொஞ்சம் அமைதி தேவை. கணவன் மனைவி இடையில சற்று கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அளவுக்கு உருவாகும். ஏன்னா ஏதாவது மனைவி தொழில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அல்லது தொழில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். இல்லை தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள இப்போதான் சொல்லுவார் இந்த தனுசு ராசிக்காரர், நீ போதும்பா, வேலை பார்த்தது வீட்டில் இருப்பா, என்னப்பா வேலைக்கு போய் என்னப்பா செய்ய போற அப்படின்னு சொல்லி தனுசு ராசி கணவன் மனைவியை சொல்லுவார். அப்போ மனைவி என்ன சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகிறது உனக்கு பிடிக்கலையா, நான் கண்டிப்பாக போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதம். அப்போ அப்படி சொல்லும் கூடிய பட்சத்தில் இருவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, சண்டை சச்சரவு, இதனால் மன வருத்தங்கள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். இல்லை மனைவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே வேலையில் ஒரு பளு, வேலை அதிக நேரம் இருக்குது, வேலையில் அதிகமான மன உளைச்சலாக இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருது,
வேலையை விட்டுலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா இவர் சொல்லுவார் வேலையை விடாத, ஏன் வேலையை விட போகிற, அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சண்டை. எப்படியேன்னு கணவன் மனைவி இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதை இருவருமே வந்து உட்கார்ந்து பேசி அமைதியான முறையில் பேசும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகாது. மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் இந்த நேரத்தில் மனைவியினுடைய உடல் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உடல்நல கோளாறுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். பெருத்த வியாதிகள் வராது. சின்ன சின்ன உடல் உபாதைகள், ஆஸ்பத்திரிக்கு போகிறது, ரத்தம் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் பிறர்கிட்ட பேசினாலும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். கொஞ்சம் பேச்சு தான் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக பேசணும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அதிகபட்சம் யார்கிட்டையும் வந்து அதிக நேரம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு விரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தந்துடும். பிறர்கிட்ட பேசும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக பேசணும். அதே போல் சில உணவுப் பொருள்கள் மூலமாக உங்களுக்கு உடல் உபாதைகளை வந்து கெடுத்துடும். அதனால் சில உணவுப் பொருள்களில் பதார்த்தங்களை ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க. அதிகமாக சில நேரங்களில் மௌன விரதம் இருங்க. மௌன விரதம் இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லாம் சக்சஸ் ஆகும். என்ன லக்னாதிபதியே போய் 8ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த குரு பகவான். இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. மறைவிடத்தில் இருந்தாலும் வருமானம் வந்தது வந்துக்கிட்டு தான் இருக்கும். வருமானத்தில் சில மன நிம்மதியற்ற சூழ்நிலைகளை உருவாக்கும். இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து வருமானத்தையும் கொடுப்பார். அதே போல கணவன் மனைவிக்கு உள்ள சச்சரவை ஏற்பட்டு பின்னாடி சமாதானமாகக்கூடிய அந்த சமாதானத்தை செஞ்சு வைப்பார். குழந்தைகளை பற்றி ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும். குழந்தைகளை பற்றி ஒரு சிந்தனைகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம குழந்தைய ஒன்று படிக்க வச்சோம், இன்னொன்று படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இல்லை படிப்பில் ஏதாவது ஒரு தடையாயிடுச்சு, இல்லை வேலைக்கு போகிற இடத்துல பொண்ணுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, பையனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழந்தைகளை பற்றிய கவனங்கள் அதிகமாக இருக்கும். கவலைகள் அதில் குழந்தைகள் மேலே கவனத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான எண்ணங்கள் ஏற்படும். அந்த குழந்தைகளுடைய பிரச்சனை சரியாயிடும். ஓரளவு இந்த மாதம் வந்து குழந்தைகளை பற்றிய கவலைகள் வந்து உங்களுக்கு விட்டு நீங்கிடும். நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்பட்டுரும். சரி, இனிமேல் நம்மளுடைய குழந்தைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க, தேர்வுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் தனுசு ராசியினுடைய அன்பருடைய குழந்தைகளை திருமணம் பண்ணி கொடுத்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கும் ஓரளவு இந்த மாதம் முடிவு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். யாராவது வச்சு பேசிடுவீங்க, ஒரு சமாதானமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைச்சிரும். மொத்தத்தில் குடும்பத்தில் சற்று சலனங்கள் ஏற்பட்டு அடுத்து மன அமைதி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளை சிறப்பாக வழிபடுங்க. உங்களுக்கு எந்தவித குறையும் வராது. வாழ்க்கையில் சகல முன்னேற்றத்தையும் கொடுத்து அம்பாள் உங்களை நல்ல விதமாக வச்சிருப்பாங்க. நன்றி.